ஒரு நிமிஷம் முகத்தை தான் நல்லா காமியேண்டா. மாமா மாமா உடுமா. அவ்வளோதான் முடிஞ்சது பாரு. பா, பெருமாளே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்காரு. ஆமாம், அவருக்கு ஒரு வேலை இல்லை. திருப்பதியிலேருந்து டிக்கெட் புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு வராரு. அவந்திகா தொட்டப்ப கட்ட பிஞ்சிரும் பார்த்துக்க. ட்ரிகர் ஆயிட்டா. அந்த கேசரி என்ன ஆச்சுன்னு போய் பாரு. பார்க்குறேன். ஹே மொச்சே, பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குடா. மாமா பாருமா எப்படி கிண்டல் பண்ணுறான்ட்டு. எல்லாத்துக்கும் காரணம் உன்னால் தாமா. ஏண்டா அவளை மட்டும் விட்டுருவுனா என்ன? திருஷ்ணம் வச்சு தலையை கட்டுறனா இல்லையான்னு பாரு. அவளுக்கும் திருஷ்ணம் வைப்பியா? அப்போ சரி. ஹே ஓ லேடி, என்ன விளையாடுறியா? போடியா உன்னை. இரு, திருஷ்ணத்தோட வரேன். இங்கேயே தங்கம், அம்மா வந்துடுறேன். இவ போகிற வேகத்தை பார்த்தா நமக்கு திருஷ்ணம் அடிச்சிருவா போலையே. நம்ம தண்டபாணி வீட்டுக்கு போயிட்டு சேஃபாகவே ப்ளே பண்ணுவோம். யாரும் பார்க்கல, கிளம்பிட வேண்டியதான். அம்மா அவந்திகா ஓடுறாமா. அவந்திகா நெத்தியை காமி. ஹே மென்டல் மாம், கொஞ்ச நேரம் உன்னை கம்முன்னு இருக்க சொன்னேன். என்னங்க அவளை பிடிங்களேன். அவந்திகா திருஷ்ண வச்சுக்கம்மா, நல்லதுமா. ஜேடி நீயுமா? நீங்க என்னங்க அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வாடி. ஹே லீவ் மீடி. சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? ஓ மை காட். ஹே ஓல்ட் லேடி, என்னடி இது பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. நான் அழைச்சிடுறேன். அழைச்சி தான் பாறேன். அப்புறம் நீயும் தண்டபாணியும் சேராம கூட பண்ணிடுவார் நம்ம பெருமாள். உன் வாயில ஃபெனல் எடுத்து ஊத்த இருக்கிறத சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் இஷ்டம். இவ சொல்றது ஒருவேளை உண்மையாயிடுமோ? நம்ப ஆரம்பிச்சிட்டாலா? திருஷ்ண வச்சுட்டல, இனிமேல் உனக்கு நல்லதான் நடக்கும் பாரு. என்ன கால் வருது? ஏ ஓல்ட் லேடி, தண்டபாணி கால் பண்றான். சொன்னா அப்ப பெருமாள் என்னையும் தண்டபாணியும் சேர்த்து வச்சிருவாரா? இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாரு. இந்த அளவுல நிறுத்திப்பாரு. நீ பொறாமையில பேசுறடி. இரு, நான் தண்டபாணிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு தண்டபாணி. ஒருவேளை பெருமாள் 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாரோ? அவந்திகா ஒன்றும் பிரச்சனை இல்லடி, திருஷ்ணத்தை அழைச்சிடுறீ. என்னங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். விலை கேத்திட்டீங்களா? அதெல்லாம் எப்பயே விலை கேத்திட்டேன். வேற என்ன? வாழை அறுத்துட்டீங்களா? வாழலையா? என்னங்க இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ராவுகாலம் வேற வரப்போகுதுங்க. அதை மறந்துட்டேன். இரு, நான் வாழலைய மட்டும் அறுத்துட்டு வந்துடுறேன். இந்த மனுஷன் எந்த வேலை சொல்லலாம்னு ஒழுங்கா செய்யறதில்ல. டீ தங்கம், ரெடி ஆயிட்டியா? என்னம்மா வீடு வீடா போய் பிச்சை எடுக்க சொல்ற? டீ யுகேஷ், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி கண்ணத்தில் போடு. நீ இப்படி பண்ணாதான் குவார்டர்லி எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுப்ப. போமா. என்ன நீ இப்பெல்லாம் சொல் பேச்சே கேட்க மாட்டே நீ? ஹே தண்டபாணி, வீட்டில் சாமி கும்பிட்றாங்கடா. வந்துட்டா. நான் அப்புறம் கால் பண்றேன் உனக்கு. லவ் யூடா. அடி அவந்திகா. ட்ரிகர் ஆயிட்டா. நீ எல்லாம் மீறி போற. முதல்ல போனை கட் பண்ணு. ஹே மென்டல் மாம், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இரு, உங்க அப்பா வீட்டுக்கு வரட்டும் சொல்றேன். என்னடா போறியா இல்லையா நீ? பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்கம்மா. அதான் அப்ப அம்மா பேச்ச கேட்க மாட்டேன் இனிமே. அவன்லாம் கேட்க மாட்டான் இனிமே. அவந்திகா, நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. நீ சொல்றா. ஹே மோச்சே, என்ன மூஞ்சி காக்கா ஆய் போன மாதிரி வச்சிருக்க? என்னாச்சு? அவந்திகா, அம்மா வீடு வீடா போயிட்டு அரிசி வாங்கிட்டு வர சொல்றாங்கடி. பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லு. இவ வேற. அம்மா பாத்தியாம்மா, இதுக்கு தாம்மா நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இவ ஒருத்தி அவந்திகா. பிளான் சக்சஸ். காலை உடச்சி அடுப்புல வச்சிருவேன். இப்ப என்னதான் சொல்ல வர? போக மாட்டியா நீ? அப்பா சொல்லணுமா என்ன? ஐடியா நல்லா இருக்கே. இந்த மொட்டையை வச்சு நம்ம தண்டபாணி வீட்டுக்கு போயிட்டு தண்டபாணியை பார்த்துட்டு வந்துடலாம். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறியா அவந்திகா? ஏண்டி வாங்க இந்த வாழையில பெருசு வந்துட்டேன் பாரு. கொடுங்க. அப்பா கிட்ட சொல்லணுமா என்ன? என்ன முழிக்கிற? அம்மா சொல்லாதம்மா, நானே போகிறேன். என்னடி வேற எதனா வேலை இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். யுகேஷ் தங்க மட்டும் போயிட்டு இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்தான்னா முடிஞ்சிருச்சுங்க. டேய் போகிறல்ல? போகிறேன்ப்பா. என்னங்க என் தங்கம் எப்போ என் பேச்சை மீறி இருக்கான்? ஐயோ பார்த்து, உன் தங்கத்தை யாராவது சொரண்டி எடுத்துட்டு போயிட போறாங்க. அவந்திகா, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. இப்போ நானும் உங்ககிட்ட சொல்ல ஓல்லேடி. சாமி கும்பிடும் போது கூட உங்க சண்டையை ஆரம்பிச்சிருவீங்க. டேடி, எல்லாத்துக்கும் காரணம் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் டேடி. அப்படியாம்மா அவந்திகா? சரி. என்னங்க தலையாட்டுறீங்க? இல்லடி, கழுத்து ஒரு மாதிரி சுளுக்கிச்சு, அதுக்கு தலையாட்டினேன். பார்த்துக்கோங்க, சாம்பாரில் உப்பு போடணுமா இல்லை சர்க்கரையை போடணுமான்றதை முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். ஜெடி பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். இவளுங்க 2 பேர் சண்டையில் நமக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை ஆகிடும் போலையே. என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ சால்ட்டே போடு. அது ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு.
என்னங்க நம்ம யுகேஷ் தங்கம் எப்படி இருக்கான் பாருங்க. இப்படியே நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோ, பெருமாள் வந்திருக்காருன்னு நினச்சி எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க எல்லாரும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல சொம்ப கொடு, நான் போகிறேன். இந்தா சொம்பு. ஏன்டா அவசரப்படுற? இவ்வளோதான் சொம்பு. இதில் அரிசி மட்டும் ஃபுல்லாக வாங்கிட்டு வா, அது போதும். என்னம்மா சொம்பு இவ்வளோ பெருசாக இருக்கு? அப்போ 10 வீட்டுக்கிட்ட போனோமா நான்? ஏன்டா பதற? நானும் தான் உன் கூட வரேன். நல்லா சாப்பிட்றான். இந்தா சாப்பிடு. ஜெய், நான் இருக்கனோ இல்லையோ அந்த லெஃப்ட் கார்னர் ஷெல்ஃபில் பிஸ்கெட் வச்சிருப்பேன், டைகர் பிஸ்கெட்டு, எடுத்து சாப்பிட்ரு, ஓகேவா? எங்கக்கா உங்கள் வீட்டு வாசப்படி காலை வச்சாலே உங்கள் அம்மா காட்டு கற்றுறாங்க. இதில் வந்து உள்ளே வந்து சாப்பிட சொல்கிற. அந்த ஓல்ட் லேடியா, அவளுக்கு சென்ஸே இல்லைடா. பாயிண்ட் தான். அடியா அவந்திக்கா, அடியா அவந்திக்கா. இந்த மென்டல் மாம் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியல நம்மள. இருடா, நான் வச்சு போயிட்டு வந்துடுறேன். அக்கா இருங்கக்கா, நானும் வரேன்க்கா. அவந்திக்கா வந்துட்டேன் ஓல்ட் லேடி. சொல்லு, என்ன விஷயம்? நானும் யுகேஷ் தங்கமும் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துடுறோம், நீ வீட்டை பார்த்துக்க. நீ போறியா? ஹே மென்டல் மாம், உனக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு? இதை விட்டுட்டு அந்த மொட்டை கூட போறேன்ற. அப்போ தங்க மொட்டை தனியாக போவானடி. தனியாக ஏன் அந்த மொட்டை போகிறான்? நான் வேணா கூட போயிட்டு வரேன். நீயா? கண்டுபிடிச்சிருவாளா? ஆமாண்டி. உனக்கே ஏற்கனவே பிபி வேற இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் அவந்திக்கா பார்த்துப்பா. இவளா? என்னமோ சொல்றீங்க, கேட்குறேன். யுகேஷ் தங்கம், அவன் மட்டும் எதனா மிரட்டான்னு வச்சுக்க, என்கிட்ட சொல்லு. சரிம்மா. ஐயோ, உன் மொட்டையை நான் வெளியே கொண்டு போய் என்ன தோசை ஊற்றியா சாப்பிட போகிறேன். ஹே பின் என்ன ஓல்லேடி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஏண்டி அவந்திக்கு என்ன சின்ன பொண்ணா என்ன? அவள் பார்த்துப்பாடி, அவளுக்கு தெரியும். நீ விடு, வீட்டிலே ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதை நான் பார்க்குறேன். பார்த்துக்க அவந்திக்கா. போயிட்டாளா? டே குட்டி குஞ்சான் போலாமா? போகலாம் அவந்திகா. டே குட்டி குஞ்சான் போலாமா? அவந்திகா, இப்போ என்னடி போகலாம்லாம் சொல்லிட்டு இருக்க? பின்ன வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க வேணாம்? இப்படிலாம் சொன்னால் நான் வரவே மாட்டேன்டி. சரி சரி, அழுவாத, போகலாம். டே டாமி, போயிட்டு வந்துடும்டா, வீட்டெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்க. அக்கா என்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லுமாக்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீ போக்கா. போலாமா? சரி போயிட்டு வரேன். டேய் வா, வேஸ்ட்டு கீழே படாமல் வாடா. அப்புறம் அந்த ஓல்ட் லேடி என்ன தூக்கி சொல்லுவா. அவந்திகா, நான் பார்த்துக்கிறேன்டி, எனக்கு தெரியும். சரி, இப்போ என்ன கூப்பிடணும்? என்ன கூப்பிடணுமா? அந்த ஓல்ட் லேடி எதுவுமே சொல்லி கொடுக்கலையா உனக்கு? சொல்லி தரலையே. நேரம். கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யாரு? அவந்திகா, யாரோ வந்துக்கிறாங்கடி. அப்படி யார் வந்திருக்கா? ஆத்துக்கு வெளியே நில்லுங்கோ, வரேன். இந்த அவாலா? திருப்பதி சீரீஸ்ல இவனுக்கும் நம்மளுக்கும் ஆகவே இல்லை. என்ன நடக்க போதோ அடுத்த எபிசோடு. இருங்கோ இருங்கோ. என்ன விசேஷம் சொல்லுங்க. இல்ல அரிசி வாங்க வந்திருக்கோம். அரிசியா? அடேடே, வாங்க வாங்க வாங்கோ. என்னன்னா வீட்டுக்கு வந்தவங்களும் வெளியே வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லடி, நீங்க அந்த வீட்டுக்காரங்க தானே? ஆமா மாமி, அந்த வீட்டுக்காரங்க தான். ஹே மோச்ச தலையாட்டு. ஆமாம் ஆமாம் மாமி. எப்படி ஆன்டி கரெக்டாக கண்டுபிடிச்சனா? ஆமாம் ஆமாம். இருங்கோ, அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். யோனா, பசங்கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. மாமி என்ன குறுகுறுன்னு பார்க்குறாங்க நம்மள. பெருமாளே தான். ரைட்டு, மாமி நம்பிருச்சு. இவ ஒருத்தி யார் வந்தாலும் நம்பிடுவா. இவங்கள பார்த்தா சந்தேகப்படுற மாதிரியே இருக்கே. அவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு போல. ஒரு பெண்ணாண்டால் தலையை கூட கட்டாம, அதுவும் நம்ம ஒரு பெண் குலத்தில் இருக்க முடியுமா? அடுத்த எபிசோட்ல கண்டுபிடிக்கிறேன். என்ன ஆன்ட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அப்படிலாம் இல்லை மாமி. இந்தாங்கோ. கொடுங்க கொடுங்க, ஒரு நிமிஷம் இருக்கு. என்னன்னா உனக்கு தெரியாதுடி, நீ ஆத்திலே வளர்ந்தவ. ஏன்னா பார்க்கறதுக்கு நம்ம குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. நம்ம குழந்தைய நம்ம சந்தேகப்படலாமா? நம்ம ஆத்துக்காருக்கு இதே வேலையா போச்சு. மாமி அரிசி இல்லைன்னா சொல்லிடுங்க, நாங்களே கிளம்பிடுவோம். சும்மா சும்மா யாரும் சந்தேகப்படாதீங்க. ஹே மொச்ச, வா போலாம். சரி போகலாம். மன்னிச்சுக்கோப்பா மன்னிச்சுக்கோப்பா. என்னன்னா ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் கூட கொஞ்சம் ஆச்சாரமானவங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன் இப்படி கோவப்படுறேன்? இப்போ இதை வாங்கிக்கோங்க, சும்மா இருங்க. இந்தாங்க, அப்படியே இந்த சொம்புலேயே போட்டுருங்க. பெருமாளே, மாமியை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு பிளானை. நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். இப்போ என்னன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அவள் என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே.
நான் உங்க மேல சந்தேகப்பட்டிருக்க கூடாதுதான். அவள் மன்னிப்பு கேட்டுச்சு. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கணும். சிலபஸ் கொடுக்காமலே அவள் கொஷின் கேட்குதே. கேட்கலாமா? கேளுங்கோ. நீங்க நம்பாலா கேட்க வேண்டிய பாயிண்ட்டை கரெக்டாக அவள் கேட்டான். ஏன்னா சின்ன பசங்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்க தெரியாது உங்களுக்கு. சும்மா இருடி, நீ ஆத்துலேயே வளர்ந்தவ, உனக்கு எதுவும் தெரியாது. எங்கே போனாலும் இதே கேள்வி கேளுங்க. சொல்லுங்க நீங்க. இல்லை நான் வந்து உங்கால் இல்லை. நான் வந்து தண்டபாணியோட ஆளு. தண்டபாணியா? இந்த மாதிரி ஒரு கேஸ்டிசம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏன்னா இப்படி பண்றேன்? நீங்க போங்கம்மா, அவங்க வீட்டாளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்கம்மா. தேங்க்ஸ் மாமி. மொட்டை கிளம்பு. சரி சரி அவந்திகா. ஏன்னா எனக்கு வீட்டிலே ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் போறேன். என் பின்னாடி வாங்க. வரேன்டி, நீ போ. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கிறது. அப்பாடா, இந்த அவால் எப்படியோ போயிட்டான். இப்போ வச்சு நம்ம தண்டபாணி வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அவந்திகா, இப்போ அடுத்து யார் வீட்டுக்கு போனோம்? அவந்திகா, இப்போ அடுத்து யார் வீட்டுக்கு போனோம்? அங்கே தெரியுது பச்சா ஒரு வீடு. இப்போ அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கே போவோம். அங்கெல்லாம் அம்மா போக சொல்லவே இல்லையே. பின்ன அங்கே தானே தண்டபாணி வீடு இருக்கு. அங்கெல்லாம் போக சொன்னாங்க, நான் கூட்டிட்டு போற மொட்டை, நீ வா. சரி போ. இந்த தோரணம் வேற. என்னங்க, நம்ம பசங்க போய் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. சீக்கிரம் வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கடி. எங்க போயிட போறாங்க? அதான் அவந்திகா வேற போயிருக்கால, பாத்துப்பா. அதுதாங்க கொஞ்சம் பயமாவே இருக்கு. இவ ஒருத்தி வந்துருவாங்கடி. நீ முதல்ல சாம்பாரை பாரு. உங்களுக்கு பசங்க முக்கியம் இல்ல, சாம்பார் தான் முக்கியம். கிண்டி தொலைறேன். அவந்திகா, என்னடி இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு? ஆமா இல்ல. சரி கூப்பிடு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யார் வந்திருக்கா? சாருமா. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க பாரு. யாருன்னு போய் பாரு. மாம், நானே இப்போதான் மாம் படிக்க உட்காந்துருக்கேன். ஏன் மாம் இப்படி பண்ற? உன்னை இப்ப பார்க்க சொன்னேன். போறேன் இரு.